ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 12 மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்குறேன். இது கூட 3 நட்சத்திரப்பூ, அப்புறமா 5லேருந்து 6 ஏலக்காய், அப்புறமா 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு 5 துண்டு பட்டை, இது கூட 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, இது கூட அரை ஸ்பூன் மிளகு, இவ்வளவும் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்ல இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் 300 கிராம் மாதிரி சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு இதில் சேர்த்துட்ருக்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக இப்போ சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் எடுத்துகிட்ருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே 2.5 கிலோ கறிக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுவதுமாக போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துடலாம். நான் இன்னும் எடுத்துகிட்ருக்கிறது 2.5 கிலோ மாதிரி நாட்டுக்கோழி எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கணும். கறி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இது வேகிற டைமில் ஒரு கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுக்கணும். இப்போ இதையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறி நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து விடுற தண்ணியிலேயே கறி நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தால் தேங்காய் விழுதை இப்போ இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சாலே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம முதல்ல பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்த அந்த மிளகாய் மல்லி இருக்குல்ல, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணால் மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.